நான் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனுமதி கடிதத்தை பார்த்தங்கண்ணா. அவங்க போட்டிருக்கிற நேரம் கரூரை பொறுத்தவரை 3 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை அப்படின்னு அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்குமே தெரியும் 3 மணிக்கு விஜய் வரப்போறது. 3 மணியிலிருந்து 10 மணினா 8 மணி 9 மணிக்கு தான் வருவாங்க. காவல்துறை எதற்காக லாங் டியூரேஷனை கொடுக்குறீங்க? இன்னைக்கு விஜய் அவங்க லேட்டா வந்தாங்கிறது முக்கியம் கிடையாதுங்கண்ணா. அனுமதி கடிதத்திலேயே 3லிருந்து 10 வரை இருக்கு. அப்பனா விஜய் 3 மணிக்கு வரலாம், விஜய் அவர்கள் 10 மணிக்கு வரலாம். நம்ம விஜய் குற்றம் சொல்ல முடியாது. காரணம் அனுமதி கடிதத்தில் அந்த நேரம் இருக்கு. காவல்துறை எதுக்கு 7 மணி நேரம் கொடுக்குறீங்க? ரோட் ஷோ வர்றாங்க, பாக்குறாங்க, போறாங்க. 2 மணி நேரம் கொடுங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. 2 மணி நேரத்தில் தலைவர் வரலையா, போக விடாதீங்க. 144 எத்தனை சிஆர்பிசில இருக்கு, பயன்படுத்துங்க. அதனால் இதை பொறுத்தவரை விஜய் தாமதமாக வந்தார் அப்படிங்கிற கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேங்கன்னா, காரணம் அனுமதி கொடுத்த கடிதத்தில் 3 மணியிலிருந்து 10 மணி இருக்கு. காவல்துறை எதுக்கு கொடுத்தீங்க? இரண்டாவது, இன்னைக்கு முதல்ல விஜய் அவர்கள் 3 மாவட்டத்துக்கு போனவர் இன்னைக்கு 2 மாவட்டமா மாத்திருக்காங்க. மாவட்டம்னா ஜெனரலா சாயந்தரம் தான் வருவாங்க. அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல பயணத்தினுடைய வடிவமைப்புல கோளாறு இருக்கு. சனிக்கிழமை வேண்டாம், பண்ணாதீங்க. குழந்தைங்க வருவாங்க, வேண்டானாலும் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்க்கறதுக்கு ஒரு சரி விஜய பார்ப்போம், ஒரு தலைவரை பார்ப்போம், ஒரு ஆக்டரை பார்ப்போம். நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? பண்ணாதீங்க. பெண்கள் வருவாங்க, வீட்டு வேலையை முடிச்சுட்டு சனிக்கிழமை வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலை இல்லை, வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க. அதனால் விஜய் அவர்களுடைய யாத்திரையினுடைய வடிவமைப்புல கோளாறு இருக்கு. அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க. அதுக்காக யாத்திரையை நிறுத்துறோம். ஒரு அரசியல் தலைவர் போய்தான் ஆகணும். விஜய் அவர்களோ யாருமோ வேண்டும் என்று மக்கள் சாகணும்னு யாரும் விரும்பல. தவறு நடந்திருக்கிறது, எல்லா பக்கம் நடந்திருக்கு. அதை திருத்திட்டு அடுத்த கட்ட பயணத்தை யாத்திரையை இன்னும் சேஃபா பண்ணணும் அப்படிங்கறத எங்க வேண்டுகோள்.